ஆகஸ்ட் 21. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தின் மூலம் உண்டாகும் சமாதானம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். கொலோசையர் 1:20. மேற்காணும் தெய்வ வசனத்தில் சமாதானத்தை கொடுத்தார் என்று அல்ல, சமாதானத்தை உண்டாக்கினார் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை கவனியுங்கள். சமாதானத்தை உண்டாக்குவதற்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கும் இடையே மிகப்பெரியதொரு வித்தியாசம் இருக்கிறது. ஒருவருக்கு ஒரு விலையுயர்ந்த மின்னணு கடிகாரத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது $200 விலை மதிப்புள்ளதாக இருக்கக்கூடும். ஆனால் அக்கடிகாரத்தை நீங்களே உண்டாக்கி அவருக்கு கொடுத்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். மின்னணு பொறியியலை கற்று தேரும்படி அக்கல்விக்காக நீங்கள் உங்கள் ஆஸ்தியையே செலவழித்திருப்பீர்கள். அப்படிப்பில் உங்களுடைய பெரும்பாலான சமயமும் கூட செலவழிக்கப்பட்டிருக்கும். அல்லாமலும் அக்கடிகாரத்தை செய்தவர் நீங்களே ஆதலால் நீங்கள் ஏதாவது பழுது ஏற்படுமாயின் உங்களால் அதை பழுது பார்க்கவும் முடியும். இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்பது கர்த்தராகிய இயேசுவே சமாதானக்காரனர், சமாதான பிரபு என்று பொருள்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவ்வளவு தனித்தன்மை வாய்ந்ததாயிருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பதனால் தெய்வ சமாதானத்தை எப்பொழுதும் அனுபவிக்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16. பூரண சமாதானத்தின் ரகசியத்தை லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்னும் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யம், பேர், புகழ் போன்றவையும் மற்ற நண்பர்களும் தங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க கூடும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். முடிவில் அவர் சமாதானத்தின் ரகசியத்தை கண்டடையாமல் சலிப்பும் ஏமாற்றமும் அடைகிறார்கள். அருமையான வாசகரே, நாம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் முழுமையாக கழுவப்பட்டிருப்போமாயின் எப்போதுமே பூரணமான, குலைக்கப்பட முடியாத மனச்சமாதானம் உடையவர்களாயிருப்போம். நம்மை சுற்றிலும் புறம்பே என்ன சம்பவிக்கிறது என்பது ஒரு பொருட்டல்ல, நம் மனதிற்குள்ளே என்ன சம்பவிக்கிறது என்பதே காரியம்.